السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصليه الكريم. أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, மேலும் அந்த அல்லாஹ் ஜல்ல வஅலா நமக்கு கடமையாக்கிய தொழுகையில் ஒரு தொழுகையான ஃபஜ்ருனுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதவர்களாக அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் உண்டான பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான உறவுகளே, சகோதரர்களே, நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கும் காரியங்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 42 செய்திகளை 42 ஹதீஸுகளை பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய 43வது செய்தி என்ன அப்படின்னா, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெண்களை அறிவிக்கிறார்கள். இந்த பெண்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக சொல்கிறாங்க. யார் அந்த பெண்கள் என்பதாக பார்க்கும்பொழுது அண்ணலம் பெருமானார் சொல்கிறாங்க, அலா உஹ்பீருக்கும் நிசாயிக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பெண்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெண்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் எப்படி அப்படின்னு சொன்னால், அல் வதூதுல் வலூதுல் அகூதுல் அலா ஜௌஜிஹா, அதாவது அவங்க எப்படின்னா தனது கணவன் மீது இரக்கம் அதிகமாக காட்டக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. தன்னுடைய கணவன் மீது அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய பெண்களும், மேலும் அல் வலூத் அதிகமாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய, அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களும், அல் அஊது அலா ஜௌஜிஹா, தனக்கு ஏதாவது ஒரு நோய்வினை ஏற்பட்டால் அல்லது ஒரு நோய்வினை அவருக்கு சரி செய்யப்பட்டால் அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனிடத்தில் போய் அவருடைய கணவனுடைய கையை பிடித்து கொண்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், அந்த பெண்மணி அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய கையை பிடித்து கொண்டு சொல்வார்களாம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நீங்கள் என்னை பொருந்தி கொள்ளாத வரை நான் தூக்கத்தை உணர மாட்டேன். அதாவது நான் தூங்க முடியாது, நீங்கள் என்னை பொருந்தி கொள்ளாமல் என்னால் உறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பெருமானா சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவன் மீது இரக்கம் காட்டணும், அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தனக்கு நோய்வினை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவன் இடத்துல போய் நீங்கள் என்னை பொருந்தி கொள்ளலாட்டி, அல்லாஹ் மீதான நீங்கள் பொருந்தி கொள்ளாவிட்டால் என்னால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, என்னால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்பதைத்தான், என்னால் தூக்கத்தை உணர முடியாது என்பதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போனா ஒரு பெண்மணி சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய கணவன் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கணும். தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பெண்மணியாக இருந்தால், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கணவனை எந்த விதமான பிரச்சனைக்குள்ளும் ஆற்படுத்தாமல் கணவன் மீது இரக்கம் காட்டி அவன் எதை நாடுகிறானோ அதை திருப்தி கொள்வரை அந்த பெண்மணி நடந்து கொண்டால் அந்த பெண்மணிக்கு என்ன இருக்குது? சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று 44வது செய்தி அப்படி என்னன்னு சொன்னால், அண்ணன் பெருமானார் அதே மாதிரி சொல்கிறாங்க, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, அதே ஒரு பெண்மணிக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த பெண்மணி எப்படி அப்படின்னு சொன்னால், ஐவேளை தொழுகையை சரியாக தொழுகக்கூடிய பெண்மணி, ஐவேளை தொழுகையை 5 வக்து தொழுகையை சரியாக தொழக்கூடிய பெண்மணி. வசாமத் ஷஹரஹா, மேலும் ரமலான் மாதம் வந்து விட்டால் அந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை கரெக்டாக பேணக்கூடிய, கரெக்டாக அந்த நோன்பை வைக்கக்கூடிய பெண்மணி. வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, மேலும் தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொள்ளும், தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பெண்மணி என்பதாக சொல்கிறாங்க. கற்பொழுக்கத்தை எந்த பெண்மணி பாதுகாத்து கொள்கிறாங்களோ அவங்க சொர்க்கம் செல்லக்கூடியவங்களாக இருக்கணும், அவங்க சொர்க்கம் செல்லக்கூடியதாக இருக்கிறார்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று சொல்கிறாங்க, வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படணும். தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால் தான் சொர்க்கம் என்பதே கட்டாயமாகும். தன்னுடைய கணவனுக்கு மோசடி செய்யக்கூடிய இருந்தா, தன்னுடைய கணவனை ஏமாற்றக்கூடியவளாக இருந்தா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவன் அவளுக்கு இடக்கூடிய கட்டளைக்கு மாறு செய்தாள் என்றால் அவள் என்ன இருக்கா? அவ நரகத்திற்கு செல்லக்கூடியவளா இருக்கிறார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை அதிகமாக நரகத்திலே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சகாபா பெண்மணியெல்லாம் கேட்குறாங்க, எங்களை அதிகமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, நரகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரே காரணம் தான் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு கட்டுப்படாத நாள் தான் உங்களில் அதிகமானவர்கள் என்ன பண்ணுறீங்க,
நரகத்தில் இருக்கிறீங்க என்பதை என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போனா தன்னுடைய ஐவேளை தொழுகையை சரியான முறையில் பேண வேண்டும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு சரியான முறையில் நோக்க வேண்டும். வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, இதுதான் முக்கியமான விஷயம். அவர்கள் தன்னுடைய மறைவிடங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்மணி. மேலும் சொல்லப்படுகிறது இவர்கள் இப்படி இருந்தார்கள் என்றால் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால், மேலும் தன்னுடைய அந்த அதாவது மறைவிடத்தை பாதுகாத்து கொண்டால் அந்த பெண்மணி இடத்திலே சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னா மின் ஐ அபுவாபில் ஜன்னா சித்தி, அதாவது அந்த பெண்மணி இடத்துல நாளை மறுமையிலே சொல்லப்படும் உனக்கு சொர்க்கத்தினுடைய இந்த வாயில்களிலே எந்த வாயில் நுழைய விருப்பமாக இருக்கிறதோ அந்த வாயில் நுழைந்து கொள் என்பதாக சொல்லுவாராம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பார்த்துக் கொள்ளுங்கள், அந்த அந்த மலக்குமார்கள் அந்த நேரத்திலே சொல்லுவார்களாம், அன்பிற்குரித்தான உறவுகளே, ஒரு பெண்மணிக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் தன்னுடைய கணவனாக இருக்கிறாள். கணவனை சரியான முறைக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டால் அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடியவராக இருக்கிறது. மேலும் அவள் சரியான முறையில் அவருடைய மறைவிடத்தை பாதுகாக்கக்கூடியவளாக இருந்தாலும் அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியிலே சொல்லும் பொழுது அதாவது அந்த ஒரு ஹதீஸிலேயே ரெண்டு விதமான விஷயங்களை சொல்லிட்டாங்க அண்ணலம் பெருமானார். 44, 45 என்ன? அது முதல் விஷயம் தன்னுடைய கருப்பை பேணணும், கருப்பு ஒழுக்கத்தை பாதுகாத்து கொள்ளணும். அது 45 தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படணும். இதான் என்னது அந்த ஒரு அதிசயம் அண்ணலம் பெருமானார் ரெண்டு விடயத்தை சொல்கிறாங்க, பெண்களுக்குரிய 2 விடயத்தை சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து 46வது விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, நான் உங்களுக்கு சொர்க்கவாசிகளை அறிவிக்கிறேன். அவருக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் குல்லு ضعيفின் முத்தஅஃபிஃபின் முத்தலஇஃபின் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப அற்பமானவங்களாக இருப்பாங்க. மக்களுடைய பார்வையில் பார்த்தா ரொம்ப அற்பமாக பார்ப்பாங்க அந்த மனிதர்களை. மேலும் முத்தலஇஃபின், அவர்கள் எப்படி பலவீனமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பலவீனமானவர்களாகவும் பணிவானவர்களாகவும் இருப்பார்கள். மக்களுடைய பார்வைக்கு அற்பமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உடனே அங்கீகரித்துக் கொள்கிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொல்கிறாங்க. இதற்கு அருமையான ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செய்தியில் வருகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாமி இருந்தாங்க, அவங்களுடைய தந்தையுடைய சகோதரி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு கூட்டத்தாரனுடைய பெண்மணியினுடைய பல்லை உடைத்துருவாங்க, குத்தி அந்த பெண்மணியினுடைய பல்லை உடைச்சி விட்ருவாங்க. உடனே என்ன ஆகும், அந்த கூட்டத்தார், அந்த பெண்மணி பல் உடைக்கப்பட்ட கூட்டத்தாரனுடைய அந்த பெண்கள், அந்த கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. ரசூலுல்லாஹ் இது மாதிரி இந்த பெண்மணியினுடைய பல்லை அனஸ் ரதியல்லாஹு அவங்களுடைய மாமி ருபையா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி உடைச்சிட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது அவங்களுக்கு பழி வாங்கணும், கிசாஸ் வாங்கணும் அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, கிசாஸை அங்கீகரிச்சிருவாங்க, கிசாஸை ஏற்றுக்கொள்வாங்க. கிசாஸை பொறுத்தவரை எப்படின்னு சொன்னால், எங்கே அடிப்படுதோ பல்லை உடைச்சா திரும்பி அந்த என்ன பண்ணணும், அந்த பல்லை உடைக்கணும். அதே என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக பிறப்பிக்கிறாங்க. உடனே அவருடைய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிச்சாவோ பெரித்தாவோ அவர் சொல்கிறாரு அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வினுடைய தூதரே லா அத்துக்ஸரு சனியத ருபைய, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ருபையினுடைய பல்லை உடைக்கக்கூடாது. யா ரசூலல்லாஹ் லா வல்லதி பஅஸக பில் ஹக் லா துக்ஸரு சனியத்துஹா, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களை உண்மையை கொண்டு அனுப்பி அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய சகோதரியினுடைய அந்த பல்லை உடைக்கக்கூடாது என்பதாக சொல்கிறாங்க. இதை சொன்னவுடன் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இது எப்படி சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கிதாபுல்லாஹி கிசாஸ் யா அனஸ், கிதாபுல்லாஹி கிசாஸ், இது அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய சட்டமாக இருக்குது, இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை இப்போ சொன்ன உடனே நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் அந்த பெண்மணியினுடைய பல்லை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் பல்லை உடைக்கலை, நாங்கள் கிசாஸ் வாங்கலை, நாங்கள் மன்னிச்சு விட்டுறோன்னு அந்த கூட்டத்தாரை ஏற்றுக்குவாங்க. அப்போ தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னா மின் இபாதில்லாஹி மன் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரு, அல்லாஹ்வுக்கென்றே சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் அவர்கள் உடனே அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல அனஸ் பின் நதுர் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து ஒரு ரெக்யூஸ்டாக வைப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் பல்ல உடைக்காமல் இருக்கலாமே, அவங்க வந்து அதாவது கிசாஸுக்கு வந்து பகரமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எங்கள்கிட்ட ஃபிதியா வாங்கிக்கலாமே, பழிக்கு அந்த ஃபிதியானா அந்த உயிரிட்டு தொகை, அதாவது அந்த பல்ல உடைச்சதற்கு உண்டான காசு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பல்ல உடைத்தால் இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பல்ல உடைச்சா இவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த பணத்தை நாங்கள் தந்துடுறோம், அதை நீங்கள் பல்ல உடைக்காமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க, ஒரு ரெக்யூஸ்டாக வைப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கவுமே அந்த கூட்டத்தார் சரி நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அண்ணன் பெருமான் என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கென்று சிறு அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் மீது கட்டளையிட்டு ஒரு விஷயத்தை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இன்றைக்கு பார்த்த 4 விதமான செய்திகளிலே முதல் 3 செய்திகள் என்னது அப்படின்னு சொன்னால், பெண்களை குறித்து சொல்கிறாங்க. பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால் அவர்கள் சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மேலும் தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அதாவது மக்களுக்கு பார்வையில் அற்பமானவர்களாக பணிவானவர்களாகத்தான் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால் அவர்களை அல்லாஹ் தஆலா உடனே அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.